பவி என்பது ஒரு ஆச்சரியமான சிறிய பூனைக்குட்டி. அவள் பட்டாம்பூச்சிகளைப் பின்தொடர்வதும், வெயிலில் சோம்பேறியாக தூங்குவதும், மின்னும் பொருட்களை சேகரிப்பதும் மிகவும் விரும்புவாள். ஆனால் அவளுக்கு எல்லாவற்றிலும் மேலாக ஒரு கனவு இருந்தது. தன் தோட்டத்தைத் தாண்டி உலகத்தைப் பார்க்க வேண்டும். ஒரு நாள் பவி புல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் ஒரு பெரிய சிவப்பு பலூனை புல்லில் சிக்கிக் கொண்டிருப்பதைப் பார்த்தாள். அது பிரகாசமாகவும் மிதப்பது போலவும் இருந்தது. அவள் அதன் கயிற்றை மெதுவாக பூனைக்குட்டி நகம் வைத்து இழுத்தாள். வோஷ்! பலூன் மேலே பறந்தது. பவி அதில் தொங்கிக் கொண்டு பறந்தாள். மியாவு வா என்றாள் பவி வானத்தைப் பார்த்து வியப்புடன். அவள் கூரைகளையும் மரங்களையும் கடந்தார். பறவைகள் பறந்து செல்ல பவி சிரித்தாள். அவள் கீழே பார்த்தாள். ஒரு மாடம் அவளை வியப்புடன் பார்த்தது. பவிக்கு பயமாக இல்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் மேகங்களுக்குள் பறந்தாள். அங்கு ஒரு அழகான வானவில் ஒளிர்ந்தது. அவள் விழிகளால் ரசித்தாள். அதே நேரத்தில் பாம்! பலூன் மெதுவாக சிதைந்தது. ஆனால் பவி விழவில்லை. அவள் ஒரு மலர் இதழ் பொம்மை பராசூட்டில் மெதுவாக கீழே இறங்கினாள். அவள் இறங்கியது ஒரு புதிதான பசுமை புல்வெளி. அங்கே நட்சத்திரக் கண்ணிகள், முயல்கள் மற்றும் ஒரு அழகான மான் கூட இருந்தது. அவர்கள் பவியை அன்புடன் வரவேற்றனர். பவி சிரித்தாள். சிறிது நீளமான யோசனைக்குப் பிறகு சொன்னாள், இது மிகவும் அழகான உலகம். கதையின் நெறிமுறை: சிறிய கயிர்களில் பெரிய சாகசங்கள் ஆரம்பமாகலாம்.